கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல நாளுக்கு கர்த்தருக்கு நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் அடியனுக்கு அருளின வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். பாஸ்டர் செல்வராஜ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தமது தாசன் மூலம் இந்த நடந்து வருகிற ஊழியங்களை எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த பகுதியில் கர்த்தர் இன்னும் ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர்கள் நிருபம் 4 அதிகாரம் 4 யாராவது வாசிக்கலாம்? பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கே சொல்லப்பட்டது. இந்த வேத பகுதியிலே பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. அதாவது இந்த வசனத்தில் சந்தோஷமா இருங்கள் என்ற வார்த்தை 2 முறை இங்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லும்போது சந்தோஷமா இருங்கள் என்று மட்டும் சொல்லாமல் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த உலகத்துல கர்த்தர் இல்லாமலும் இருக்கிற சந்தோஷம் உண்டு. அது உலக பிரகாரமான சந்தோஷம். உலக பிரகாரமான சந்தோஷம் என்பது அது நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது. உலக பிரகாரமான சந்தோஷம் என்பது வாழ்க்கையில நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களை வைத்து அது நிர்ணயிக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹேப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சந்தோஷம் என்பது நம்மை சூழ்ந்து நடக்கிற காரியங்களின் அடிப்படையில் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹேப்பனிங்ஸ். ஆனா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எது நமக்கு சாதகமாய் இருந்தாலும் சரி, பாதகமாய் நடந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும். எத்தனை பேர் இது ஆமோதிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் சாதகமா நடந்தாதான் நான் கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருக்க முடியும் என்று நாம் நினைக்க முடியாது. வேதத்துல எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சந்தோஷமா இருக்க ஆண்டவன் நம்மை அழைத்திருக்கிறான். இன்னைக்கு உலக பிரகாரமான சந்தோஷம் சொல்லும்போது, யாராவது நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா, ஒரு பரிசு கொடுக்குறாங்கன்னா அது ஒரு சந்தோஷம் வரும். எங்கேயாவது ஒரு டிராவல் போறோம், டூர் போறோம், குடும்பமா போறோம், பல இடங்களை சுற்றி பார்க்க போறோம்னா அப்போ அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். பலவிதமான நிலையில சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில பலவீனங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது நாம சந்தோஷமா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத, நாம் விரும்பத்தகாத சில சூழ்நிலைகள் நடக்கும் போதும் நாம் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமா இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நம்முடைய சந்தோஷத்தை எடுத்து போடக்கூடிய சில சூழ்நிலைகள் வரலாம். நம்முடைய வாழ்க்கையில நாம் விரும்பாத சில காரியம் நடக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லும் போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்றாரு. ஏனென்றால் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்கள் நாம் விரும்பத்தகாத சூழ்நிலையில் வரலாம். நமக்கு அன்பானவர்கள் சிலர் மரித்து போகலாம். அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் நாம கர்த்தருக்குள் நாம் என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்க நாம் பழக வேண்டும். அல்லேலூயா. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், கிறிஸ்தவ பிள்ளைகள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். ஆமோகு சொல்லும்போது சொல்றாரு, அத்திமரம் தொழிவிடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன்
என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்திருக்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. இதை நாம் எல்லாரும் இதை மனதில் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வார்த்தை எழுதுவது யாரு? அப்போஸ்தலன் பவுல் எழுதுறார். பவுல் எழுதும் போது, இந்த வார்த்தை பவுல் எழுதும் போது பவுல் எங்க இருந்தார்னா, சிறைச்சாலையில கைதியா இருந்தார். சிறைச்சாலைக்குள் எப்படி இருக்கிறாரு? கைதியாக இருக்கிறார். கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது பவுல் என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். கைதியா சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்ததுனாலதான் வெளியே இருக்கிற விடுதலையோடு இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இப்ப பவுலுடைய வாழ்க்கையில அவர் இருந்த கைதியா இருந்த அந்த சூழ்நிலை கர்த்தருக்குள்ளான அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை எடுக்கவில்லை. ஆமென். நம்ம எல்லாரும் இதை உணரணும். இன்னைக்கு ஒருவர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கணும். ஒரு சும்மா நான் உதாரணத்துக்கு சொல்றேன். என்னைய பிடிச்சு அல்லது உங்க பாஸ்டரை பிடிச்சு அடைச்சிட்டாங்க சிலுவையில, சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கணும். அப்போ நாங்க கைதியா உள்ள இருந்தா விசுவாசிகள் நீங்க வேணா கடிதம் எழுதுவீங்க, பாஸ்டர் உங்களுக்கா டெய்லி ஜெபம் பண்றோம், வாரம் ஜெபம் பண்றோம், நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க, நீங்க சீக்கிரமா வரணும்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்றோம், கர்த்தர் கொண்டு வருவார் பாஸ்டர்னு வெளியே இருந்து என்ன செய்யலாம்? சிறையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கடிதம் எழுதலாம். ஆனா சிறையில கைதியா இருக்கிற ஒரு நபர் வெளியில விடுதலையோடு இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் அதாவது பிலிப்பு பட்டணத்துல அவர் ஊழியம் செய்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல தான் பிலிப்பு பட்டணத்துல சபை உருவானதை நாம பார்க்கிறோம். அங்கே பவுல் சீலாவும் ஊழியம் செய்யறாங்க. ஊழியத்துல நல்ல பலன் கிடைக்குது. அவங்கள பிடிச்சு பவுலையும் சீலாவையும் பிடிச்சு என்ன செய்யறாங்க? அடித்து காயப்படுத்தி சிறைச்சாலையில் அடைத்து விடுகிறார்கள். சிறைச்சாலையில் அடைத்து விட்டு அந்த நிலையில் காயங்கள் இருக்குது. அவங்கள கைகளும் கால்களும் தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கிறது. தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா பார்க்கிறோம். அவர்கள் வேதம் சொல்லுது, பிலிப்பி பட்டண சிறைச்சாலையில் அவங்க இருக்கும்போது நடுராத்திரியில பவுலும் சீலாவும் அவங்க காயப்பட்டு முணங்கி கொண்டிருக்கலாம். அவளை அடிச்சு ரத்த காயம் வந்திருக்கு, வலி வேதனை, முணங்கி கொண்டு இருக்கல. அந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்யறாங்க? நடுராத்திரியில பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? கர்த்தரை பாடினார்கள், ஜெபம் பண்ணி துதித்தார்கள் என்று வாசிக்கும். அல்லேலூயா. அவங்கள்ட்ட ஜெபம் இருந்துச்சு, பாடல் இருந்துச்சு, துதி இருந்துச்சு. அந்த சூழ்நிலை அவங்கள என்ன செய்யல? அவங்கள வேதனைப்படுத்தவில்லை, துக்கப்படுத்தவில்லை. ஆனால் அவங்க பாடின பாடல், துதி, ஜெபம் சிறைச்சாலின் அஸ்திபாரத்தையே அசைத்தது. எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போயிற்று. சிறைச்சாலின் கதவுகள் திறந்தது. அந்த சூழல் நடுராத்திரியில் அவன் முழித்து அவன் பார்க்கும்போது சிறைச்சாலை கதவு திறந்திருக்கிறத பார்த்த உடனே கைதிகள்லாம் ஓடிட்டாங்களோன்னு நினைச்சு அவன் என்ன செய்யறான்? அவன் தன் பட்டயத்தை எடுத்து தன்னை தற்கொலை செய்து கொள்ள குத்த போகும்போது பவுல் சொல்றாரு, பவுல் அங்க மிகுந்த சத்தமிட்டு, ஒருவேளை என் சத்தம் கேட்காம போச்சுன்னா அவன் செத்து போயிடுவானேன்ட்டு பவுல் என்ன செய்யறார்? மிகுந்த சத்தமிட்டு என்ன சொல்றாரு? உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோன்னு. உடனே அங்க அந்த சிறைச்சாலை தலைவன் ஓடி வந்து அவன் என்ன செய்யறான்? இவங்களை பார்க்கிறான். இவங்களை அந்த ராத்திரியிலே தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போய் அவனுடைய காயங்களை கழுவுகிறான். அந்த ராத்திரியிலேயே
அவங்க என்ன செய்றாங்க, ஞானஸ்நானம் பெறுற அளவுக்கு போயிட்டாங்க. ஆமென். இப்போ என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள், அடியோ காயங்களோ, எவ்வளவு வேதனையான காரியங்கள் நடந்தாலும் அது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை பாதிப்பது இல்லை. ஆமென். அந்த சூழ்நிலையில தான், கொடிய உபத்திரத்தின் மத்தியில தான் பிலிப்பி பட்டணத்துல அந்த சபை உண்டாயிற்று. அந்த சபைக்கு முதல் குடும்பம் யாருன்னு சொன்னா, முதல் குடும்பம் அந்த சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் தான் முதல் பலன் என்று நான் பார்க்கிறேன். அவங்க தான் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வர்றாங்க. அதுக்கு பிற்பாடு சபை வளருது. இப்ப சபை வளர்ந்து கொண்டிருக்கும் போது பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பிரயாணத்துல அவர் அந்த சபையை ஸ்தாபித்ததாக சொல்லப்படுகிறது. இப்ப பவுல் அவரு சுவிசேஷம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த நிருபத்துக்கு ஒரு பெயர் உண்டு. அது என்ன? இது எப்படின்னா, அதாவது மகிழ்ச்சியின் நிருபம், எபிஸ்டல் ஆஃப் ஜாய். மகிழ்ச்சியின் நிருபம் அல்லது சந்தோஷத்தின் நிருபம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிருபத்தில் பவுல் அவர் சந்தோஷப்படுகிற காரியத்தை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எதற்காக அவர் சந்தோஷப்பட்டார் என்று அநேக காரியம் இருக்குது. எல்லாம் நான் சொல்ல முடியாது. இன்னைக்கு காலையில நான் ஏற்கனவே சாட்சியாபுரத்தில் உள்ள எங்களுடைய சபையில இதே செய்தியை தான் பேசிட்டு வந்தேன். சிவகாசியில ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இப்போ அங்கே நடக்கும். என்னுடைய மகன் தான் இப்போ இன்னைக்கு பிரசன்ட் பண்றாரு. நாங்க இங்க இன்னைக்கு இந்த செய்தியை நான் பேசணும் அப்படின்னு, அதாவது செய்தி நிறைய மனசுல இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நான் ஜோமனை கொண்டு இருக்கும் போதுதான் எனக்கு இந்த வார்த்தை கிடைச்சது. அதுக்கு பிற்பாடு அந்த செய்தியை கொஞ்சம் தியானிக்க ஆரம்பித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க பவுல் சொல்லும் போது பவுல் எதெல்லாம் சந்தோஷப்படுறான்னு இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்லல, 1-2 மட்டும் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை யாராவது ஒருவர் வாசிங்க. 3 முதல் 6 வரை வாசிங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. நாள் முதல் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் நீங்கள் இதற்கு சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவளானபடியால் விண்ணப்பத்திலும் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணி நம்பி வாசிங்க. சரி, இப்போது இருக்கட்டும். இங்க சொல்றாரு, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 4ஆம் வசனம் சொல்றாரு, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணுகிறேன்கிறார். பிலிப்பி பட்டணத்து சபை மக்களை நினைத்து பவுல் ஜெபம் பண்ணும்போது சந்தோஷப்படுறாரா. பவுலின் ஜெபத்தில் அவனை நினைக்கும் போது சந்தோஷம் இருந்திருக்குது. ஆமென். அல்லேலூயா. விசுவாசிகளை நினைச்சு ஜெபம் பண்ணும் போது போதகருக்கு சந்தோஷம் இருக்கணும். ஆமென். நான் இந்த ஊருக்கு வந்து 41 வருஷம் முடிய போகுது. இந்த அடுத்த ஜூலை 17ஆம் தேதியோட 41 வருஷம் முடிய 1983 வருஷம் ஜூலை 17ஆம் தேதி நான் வந்து சிவகாசியில் இந்த பைபாஸ் ரோடுன்னு சொல்லுவாங்களே, அந்த ரோட்டில் சோலை காலிங்கிற இடத்துல தான் எங்களுக்கு சபை ஒரு மாடியில், அதுவும் 2வது மாடியில் ஏறணும். அங்கே தான் ஊழியம் ஆரம்பிச்சு. ஆரம்ப நாட்களில் எனக்கு தெரிய கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் 2 பெண்கள் தான் வருவாங்க. அவங்களுக்கு நான் ஊழியம் செஞ்சு சபையை நடத்தும். இன்றைக்கு ஆண்டு கிருபையினால் அந்த பிற்பாடு ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி ஆலங்குளத்தில் போய் ஒரு ஊழியம் ஆரம்பித்தேன். 2வது திருத்தங்கல்ல பெரிய ஸ்டாண்டர்ட் காலில் ஒரு சர்ச் இருக்குது, அங்கே போய் ஆரம்பித்தேன். பிற்பாடு சாட்சியாபுரத்தில் ஒரு சபை ஆரம்பித்தேன். மீனம்பட்டியில் ஒரு சபை இருக்குது. இப்போ எத்தனை சபைகள் ஆரம்பித்தாலும் என் கையில் நான் 2 சபையை தான் வச்சிருக்கேன். மற்ற 3 சபைகளை
வேற ஊழியர்கள் போட்டு எங்களை ஸ்தாபனத்து கையில் நான் கொடுத்தேன். இதுல என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, இத்தனை வருஷம் ஊழியத்துல எத்தனையோ காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது உண்டு. நான் விரும்பாத காரியங்கள், பல காரியங்கள் நடந்தது. விசுவாசிகள் மூலம் பல நெருக்கங்களும் வந்தது. அதனால ஆண்டவர் என்னை கைவிடல. விசுவாசிகள் பார்க்கும்போது ரொம்ப சில காரியங்களை வருத்தப்பட்ட நாட்கள்லாம் உண்டு. ஆரம்ப நாட்கள்ல, இப்ப இல்ல, நான் சொல்றது ஒரு 10-25 வருஷத்துக்கு முந்தி. ஒரு விசுவாசிய, ஒரு சகோதரி தான் இன்னொரு பெண்களுக்கெல்லாம் சொல்லி, நம்ம பாஸ்டர் இந்த ஊரை விட்டு மாறி போகணும் அப்படின்னு ஜெப குறிப்பு கொடுத்து ஜெபம் பண்ண வச்சாங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியாது. எதுக்கு சொல்லனா, எப்படி ஜெபம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், சபை வழிங்கிற ஜெபத்தெல்லாம் விட்டுட்டாங்க. எதற்கு ஜெபம்? போதகர் என்ன செய்யணும்? மாறி போயிடணும். இங்க அப்படி யாரும் ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க தான் மாறி போயிடுவீங்க, பாஸ்டர் மாற மாட்டார். அவ்வளவுதா. நான் எதுக்கு சொல்ல, என் அனுபவத்தை வச்சு தான் சொல்றேன். எதுக்கு, அதாவது அப்படிலாம் எனக்கு நெருக்கம் இருந்தது, பல கஷ்டம் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தல. அல்லேலூயா. கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தல. நான் இன்னைக்கும் சில விசுவாசிகள் நினைக்கும் போது எனக்கு மனசுல சில வருத்தம் வரும். ஆண்டவர் இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வராங்க, வசனம் கேட்கிறாங்க, இன்னும் ஒரு வாழ்க்கையில் என்ன இல்லை, ஒரு மாற்றம் இல்லையே, ஒரு சரியான ஒரு ரட்சிப்பு இல்லையேன்னு சொல்லி கூட சில விசுவாசிகளை நினைச்சு நான் துக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் நீங்கள் அந்த சுவிசேஷத்துக்கு உடன்பட்டபடியினாலே நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும் போதெல்லாம் என் தேவனை சந்தோஷத்தோட என்ன செய்றேன்? ஸ்தோத்திரிக்கிறேங்கிறார். ஆமென். ஒரு போதகருக்கு அந்த சந்தோஷம் இருக்கணும். விசுவாசிகளை பார்க்கும்போது, விசுவாசிகள் நினைக்கும் போது சந்தோஷத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பிரதருக்காக ஸ்தோத்திரம், இந்த சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம், இந்த ஐயாவுக்காக, இந்த அம்மாவுக்காக ஸ்தோத்திரம், இந்த தம்பிக்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கணும். போதகரையோ அல்லது திருச்சபை மக்களையோ அதாவது வருத்தப்படுத்துகிற நிலை நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். மோசே 40 வருஷமா மீதியான் தேசத்துக்கு போயிட்டான். கடைசியில் ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அவனை எகிப்துக்கு மீண்டும் கொண்டு வர்றாரு. 40 வருஷம் கழிச்சு வரும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை மோசேட்ட சொல்றாரு. நீ திரும்பி போ, நீ போகிற வழியில உன் சகோதரன் ஆரோன் உன்னை சந்திப்பான். ஆரோன் வரும்போது உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும் அப்படிங்கிறார். எப்படி? யாருடைய இருதயம் மகிழும்? மோசையை பார்க்கும் போது ஆரோனுடைய இருதயம் மகிழும் அப்படின்னு ஆண்டவர் அங்க சொல்றாரு. அதன்படியாக நடந்தது. அருமையான பிள்ளைகளே, விசுவாசியில பார்க்கும்போது பாஸ்டர்களுக்கு சந்தோஷம் இருக்கணும். ஆமென். வருத்தம் வரக்கூடாது. சபையில் விசுவாசி 2 பக்கம் ஆட்கள் இருப்பாங்க, இப்படி ஆட்கள். ஆனா எல்லாரையும் அரவணைச்சு தான் நாங்க கொண்டு போகணும். ஆமென். சிலது கீழ்ப்படியாத ஆடுகளை போல இருக்கும். சில ஆட்கள் அப்படி இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னதை செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அன்பா சொல்றேன், இங்க நீங்க யாரும் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் ஊழியக்காரருக்கு விரோதமாக ஒரு வார்த்தையை நீங்க பேசக்கூடாது. அதுதான், அப்போதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சில வருஷத்துக்கு முன்பதாக எங்களுடைய சபையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்ச உடனே, என்னுடைய சபை ஆராதனை முடிஞ்ச உடனே நான் நிக்கிறேன். அநேகர் போயிட்டாங்க. அந்த ஒரு குடும்பத்தார் கடைசி வரைக்கும் எல்லாரும் போக வரைக்கும் நின்றுட்டு கடைசியில் வந்து அவங்க என்கிட்ட பேசினாங்க. பசங்க கூட நான் பேசுறதுக்காக நிக்கிறோம், வாங்க அப்படின்னு. இப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம், பாஸ்டர், சபைக்கு விரோதமாகவும் சபை போதகருக்கு விரோதமாகவும் எழும்பணும்னு சொன்னா நாங்க ஒண்ணுமில்லாம போயிடுவோங்கிறத நாங்க அறிஞ்சுக்கிட்டோம் பாஸ்டர், எங்களை மன்னிங்க அப்படின்னா. அவங்க அந்த ரங்கத்துல என்னென்ன பிரச்சனை எனக்கு பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா சில பேரே எனக்கு தெரியும். ஆனாலும் நான் அவங்களை நேசிச்சேன்.
ஆனா அவங்க சொன்ன ஒரு காரியம் சபைக்கு விரோதமாகவும் சபை போதருக்கு விரோதமாகவும் எழும்புனா நாங்க ஒண்ணுமில்லாம போயிடுவோங்கிறத எங்க அனுபவத்தில் கண்டித்தோம் பாஸ்டர், எங்களை மன்னிங்கன்னு கணவன், மனைவி, மகள், பேர பிள்ளைகளோடு வந்து என்கிட்ட நானும் என் மனைவி நின்னோம். எங்கிட்ட வந்து அழுது அவங்க ஒப்புரவானாங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, பாஸ்டர்ஸ் ஜெபம் பண்ணும்போது உங்களை நினைச்சு சந்தோஷப்படணும். ஆண்டவரே, இந்த பிரதருக்காக ஸ்தோத்திரம், இந்த குடும்பத்தாருக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி சந்தோஷப்படுற ஒரு இடத்துல உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். உங்களை பார்த்து சந்தோஷப்படணும். இங்க பவுல் சொல்றாரு, என் ஜெபத்தில் நான் சந்தோஷத்தோட சொல்ல நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போது சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி என்று சொல்ற. இல்லையா? இப்ப ஜெபத்துல பவுலுக்கு சந்தோஷம் இருந்துச்சு. பிலிப்பி பண்ண சபை மக்களை பார்க்கும்போது, எங்க சபை மக்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் இருக்கணும். நான் ஜெபம் பண்ணும் போது சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணணும். அதே போல இந்த சபை போதகர் பாஸ்டர் செல்வராஜ் உங்களை நினைச்சு ஜெபம் பண்ணும் போது அவருடைய உள்ளத்துல சந்தோஷம் இருக்கும். இல்லையா? தேவ பிள்ளைகள், நீங்க அதுல கவனம் செலுத்தணும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும்னு சொன்னா சந்தோஷமாக இருக்கணும். இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில அதாவது இப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இல்லை என்பதை நம்ம பார்க்கணும். தேவ பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில கொத்து எதிர்பார்க்கிற காரியம், நாமளும் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல போதகர்களாக எங்களுடைய வேலை வசனத்தை பிரசங்கத்தோடு நின்று கொள்வதல்ல. விசுவாசிகளுக்காக தேவ சமூகத்துல டெய்லி ஜெபம் பண்றோம். இன்னைக்கு காலையிலும் நான் எழும்பி எனக்கு இன்னைக்கு 3 ஆராதனை, நான் இங்க வந்தாலும் அங்க ஆராதனை நடக்குது. நான் காலையில் எழும்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு துதிச்சு சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவர் இன்றைக்கு ஆராதனை இருக்குது, ஆராதனைக்கு எல்லா ஜனங்களையும் கொண்டு வாரும், விசுவாசிகள் யாரும் அலட்சியமா வீட்டில் இருக்கக்கூடாது, சபை கோடி வரல விட்டுறக்கூடாது, எல்லாரையும் கொண்டு வரணும், புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரணும், ஊழியத்துல எங்களை எடுத்து நீ பயன்படுத்தணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு வரும்போது இங்கேயும் ஜெபம் பண்ணு, என் ஆண்டவரே அந்த சபைக்கு நான் போறேன், என்னை பிரயோஜனப்படுத்தும், பயன்படுத்தும் கேட்டேன். என் மூத்த மகன் இங்க ஊழியம் செய்யறான். என் 2வது மகன் கோயில்பட்டி பக்கம் கடலையூருங்கிற இடத்துல அவன் ஊழியம் செய்யறான். அவனுக்காகவும் ஜெபம் பண்ணும், அவன் சபைக்காக ஜெபம் பண்ணும். அதாவது வேலை, எவ்வளவு வேலை இருந்தாலும் அதிகமான வேலை இதுதான், சபையை பற்றிய சிந்தனை தான், விசுவாசிகளை பற்றிய சிந்தனை தான் எங்களுக்குள்ள இருக்கும். அதனால அதற்காக ஒவ்வொரு நாளும் விசுவாசிகளை தேவ சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்துறோம். ஆமென். போதகருடைய தலையாய பணி அதுதான். மோசே யோசேப்பு எழுத்துல பெரிய ஆளா இருக்கான். தானியம் வாங்க அவன் சகோதரர் வந்தாங்க. அப்ப நமக்கு தெரியும் அந்த சம்பவம். அவனை பிடிச்சு வச்சுக்கிறாங்க, ஒருத்தனை பிடிச்சு வைக்கிறாங்க. முதல்ல அந்த சம்பவத்துல பாக்குறோம், அவன் சொல்றான், யூதா சொல்றான், நான் அவனை உமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தாமற் போனால் அந்த குற்றம் என் மேல இருக்கட்டும் என்று அவன் சொல்றான். அதாவது ஆத்துமாக்கள் அதே போல தேவ சமூகத்துல கொண்டு வந்து நாங்க நிறுத்தாம போனா எங்களுக்கு குற்றம். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்க என்ன செய்யணும், அதுக்காக செய்யறோம். எந்த வேலை, எந்த ஊருக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் திருச்சபை மக்களுக்காக நாங்க ஜெபியாமல் இருப்பதில்லை. நான் அமெரிக்கா போயிருக்கிறேன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், யூகே, இங்கிலாந்து தேசத்துக்கு போயிருக்கிறேன், லண்டனுக்கு போயிருக்கிறேன். எந்த ஊர்ல போனாலும் அங்க எனக்கு கிடைக்கிற வாய்ப்புல நான் பிரசங்கம் பண்ணுவது உண்டு. ஆனாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் என் இருதயம் எங்கதான் இருக்கும், சிவகாசியில தான் இருக்கும், எங்க விசுவாசி மேலதான் இருக்கு. ஆண்டவரே, நீர் அவங்கள பாதுகாத்து. சில சமயம் 1 மாசத்துக்கு மேல கூட நான் வெளிநாட்டுல இருந்திருக்கேன். ஆனாலும்
கேட்பேன். அங்கேருந்து கூட இங்கே விசுவாசிக்கு ஃபோன் அடிச்சு கேட்பேன், பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, ஆலயத்துக்கு போனீங்களா, ஆராதனை எப்படி இருந்துச்சு, யார் நடத்தினா, எல்லாம் விசாரிப்பேன். எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, எங்களுடைய இருதயம் விசுவாசிகளை நினைச்சு தான் இருக்கும். விசுவாசிகள் ஊழியரை என்ன செய்யக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. உங்களை நினைக்கும் போது அவர் நினைச்ச உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வர, அல்லேலூயா, சந்தோஷமா இருக்கணும். நீங்க சொல்லும்போது, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தில் உங்களுக்காக, உங்கள் அனைவருக்காக எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்ல நாம பார்க்கணும். நேரம் ஆயிட்டு போறதுனால நான் அடுத்த போதிக்கு வேகமா போறேன். பவுலுக்கு ஜெபத்துல சந்தோஷத்தில் பிலிப்பி சபை மக்களை பார்த்த போது அவருக்கு என்ன செஞ்சு, சந்தோஷம் வந்துச்சு. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், அதே 1ஆம் அதிகாரத்துல, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், அதாவது 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. யாராவது வாசிங்க. பிலிப்பியர் 1:13 18 வரைக்கும். சுத்த மனதோட வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது போதும். இங்க ரெண்டாவது ஒரு சந்தோஷத்தை பவுல் இங்க எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கட்டப்பட்டிருக்கிறேன். அவர் கட்டப்பட்டிருக்கிறார் அங்க சொல்லப்பட்டிருக்குது. அவர் கட்டப்பட்ட இடத்துலதான் பக்கத்துல அரண்மனை, ராஜ அரண்மனை. அவர் சொல்றாரு, அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரில் அநேகர் என் கட்டுகளினாலே கர்த்தருக்குள் திடம் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படியாக துணிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பவுல் சிறைச்சாலை இருந்தாலும் பவுலுடைய கட்டுகள் எல்லாம் நினைச்சு அதன் மத்தியிலும் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. பவுல் சுவிசேஷம் அறிவிச்சுதான் கட்டப்பட்டிருக்கிறாரு. நாமளும் சுவிசேஷம் சொன்னா நம்மளே பிடிச்சு கட்டி வச்சிருவாங்கன்னு அவங்க பயப்படல. அவங்க என்ன செய்யறாங்க, தைரியமா, அதான் சொல்ல, கர்த்தருக்கு திடன் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார். இது ஒரு சாதாரணம், இது ஒரு நல்ல விசுவாசிக்கு அடையாளம். பயப்படாம தைரியமா சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு குரூப்பை பற்றி அடுத்த வசனம் சொல்றாரு 15, சிலர் பொறாமையினாலும் சிலர் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தின் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். இதுவும் நடக்கும். நான் அனுபவத்தில் 41 வருஷம் நிறைய அனுபவம் இருக்கு. அதாவது இந்த சிவகாசி சரௌண்டிங்ஸ்லேயே இப்போ கிழக்க இருந்து நான் வந்தேன், செங்கமலப்பட்டியிலிருந்து வந்தேன். நாங்கள் செங்கமலப்பட்டி, ஆலுமத்துப்பட்டிலாம் ஊழியம் செஞ்சிருக்கோம். இப்போ அங்கேருந்து எங்களுக்கு விசுவாசிகள் வர்றாங்க இல்லைங்களா. நான் ஒரு முறை எங்கள் விசுவாசிகள், நான் கூட போல, எங்கள் விசுவாசிகளை ஊழியம் போய் செஞ்சாங்க. அப்போ சில ஆட்கள் வந்தாங்க. இதை பார்த்த உடனே ஒரு ஊழியர் என்கிட்ட வந்து பேசினேன், ஃபோனில் பேசினேன். பாஸ்டர், நாங்கள் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம், நாங்கள் செஞ்ச இடத்துல நீங்கள் வரக்கூடாது அப்படின்னாரு. அப்போ நான் எங்கள் விசுவாசிகளை கூப்பிட்டு சொன்னேன், அவங்க சர்ச்சு பக்கமோ இல்லை அந்த தெருக்கள்லேயே எங்கேயும் போகாதீங்க, தள்ளி போயிருங்க, வேற எங்கேயாவது போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். திரும்பவும் அவர் என்கிட்ட வந்து புரிஞ்சு கொள்ளாமல் என்கிட்ட பேசினார். நீங்கள் வந்து இப்படிலாம் சுவிசேஷ நாங்கள் செய்கிற இடத்துல வந்து செஞ்சீங்கன்னா
நான் என் விசுவாசிகளை கூட்டு வந்து உங்க சர்ச்சி வாசல்ல நின்று நான் நிருபரெல்லாம் கூட்டு வந்து உங்க சர்ச்சி வாசல்ல ஆராய்ச்சி நடத்துவேன்னாரு. நான் சொன்னேன், பிரதர் தேவையில்லாம பேச வேண்டாம். உங்க விசுவாசிகள் யாரும் எங்களுடைய சபைக்கோ அல்லது எங்க விசுவாசி நடத்துகிற கூட்டத்துக்கோ வந்தா எனக்கு சொல்லுங்க, நான் உங்களை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுறேன். நிச்சயமா உங்க ஊழியத்துக்கு இடையே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சிலருக்கு அப்படி இருக்குது. இன்னும் ஒரு இடத்துல நாங்க போய் ஊழியம் செஞ்சோம், அதுக்கு முன்னால் அந்த இடத்துல நான் பொதுவாக சூஸ் பண்ணி தான் போய் செய்வோம். அந்த பகுதியில் சபை இல்லைன்னா நம்ம போய் செய்யலாம் அப்படின்னு. அப்படி ஒரு இடத்துல போய் செய்யும் போது ஒரு அடுத்த அதை நம்ம போய் ஊழியம் செஞ்சு சில மாசத்துல சில ஆத்துமாக்கள் அங்கிருந்து வர்றாங்கன்னு அறிஞ்ச உடனே அடுத்த சபைக்காரங்களுக்கும் பாரம் வந்துடுது அந்த இடத்தை பற்றி. அவங்களும் உடனே அந்த இடத்துக்கு வந்து ஊழியம் செய்யறதை நான் பார்த்துருக்கேன். எதுக்கு சொல்லனா, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஊழியத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள். முடிஞ்ச வரையில் நாம யாருக்கும் தீமை செய்யக்கூடாது, எந்த ஒரு சபைக்கும் தீமை செய்யக்கூடாது. நாம நம்முடைய ஊழியத்தை சரியா செய்யணும். இப்ப இங்க பவுல் என்ன சொல்றாரு, எப்படி ஊழியத்தை அறிவிக்கிறாங்களா? சிலர் தைரியமா பயம் இல்லாமல் கர்த்தருக்குள் திருவசனம் சொல்றாங்க. ஆனா சிலர் எப்படி செய்றாங்க? பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு பவுல் சொல்றார் 18ஆம் வசனத்துல, இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது எல்லா இடங்களும் எதிர்ப்பு இருக்கு. எங்க சபை மக்கள்லாம், நானே ஒரு காலத்துல மீனம்பட்டியிலிருந்து சிவகாசி பைபாஸ் ரோட்டு வரைக்கும் உள்ள காலனிகள் அந்த ஏரியாக்கள்லாம் போய் ஸ்ட்ரீட் ப்ரீச் பண்ணியிருக்கிறேன். நானும் என் சபை விசுவாசிகள் சிலர் கூட்டு போய் ப்ரீச் ஒரு காலம் அப்படி பண்ணோம். நான் சொல்றது 20-25 வருஷத்துக்கு முந்தி. இப்போ பண்ண முடியல. இப்போ நான் சொல்றது இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள, அது கொரோனாவுக்கு கொஞ்சம் முந்தின காலம் போய் சுவிசேஷம் அறிவிக்க போனா இந்த RSS காரங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம கைகளில் இருக்க டிராக்டை பிடுங்கி அந்த குப்பையில கூட போட்டா பரவாயில்ல, கொண்டு போய் வேணனே சாக்கடையில போடுறான். போட்டுட்டு நம்ம அதை எடுக்க முடியாதுல்ல, போட்டுட்டு நமக்கு முந்தி போய் போலீஸ் ஸ்டேஷன், சவாசி ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. கடைசி போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு கூப்பிட்டு விட்டுருக்காங்க. நான் அப்படி 2-3 தடவை போயிட்டு வந்திருக்கிறேன். எதுக்கு சொல்லனா, அவன் நமக்கு தீமை பண்றான், நாம சுவிசேஷம் அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி அவன் தீமை பண்றான். அதனால சுவிசேஷ வேலையை நம்ம விட்டுற முடியாது, தொடர்ந்து நாம செய்யணும். எப்பவும் செய்யறோம், இல்லைன்னு சொல்லல. அதாவது இப்படி நம்ம சுவிசேஷ வேலைக்கு இடையூறு வரும். இதுல விசுவாசிகளே அல்லது அடுத்த சபை விசுவாசிகளே பொறாமப்பட்டு என்ன செய்வாங்க, நமக்கு விரோதமான காரியங்களை செஞ்சாலும் பவுல் என்ன சொல்றாரு, நான் என்ன செய்யறேன்னா சந்தோஷப்படுகிறேன். எப்படி சந்தோஷப்படுறாரா, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுறார், அதனால் சந்தோஷப்படு. அல்லேலூயா. அதனால யார் வந்து போட்டிக்குன்னு வந்தாலும் சரி, நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம என்ன செய்யணும், செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம யாருக்கு இடைஞ்சல் பண்ண வேண்டாம், நாம சபை செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், நாம சுவிசேஷம் அறிவிக்கணும். பவுல் சொல்லாத என்மேல் விழுந்த கடமை, அதை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்றார். கிறிஸ்துவின் சுவிசேஷ குறித்து வெட்கப்படேன், அது எனக்கு தேவ பலனா இருக்கிறது என்று ரோமர் 1 சொல்றார். எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் சபைக்கு தேவ பிள்ளைகள், நம்ம எல்லாரும் சுவிசேஷ பணியில் ஈடுபடணும். அல்லேலூயா. இது பவுல் இதை சொல்லும்போது சொல்றாரு, இதனால் நான் சந்தோஷப்படுகிறேங்கிற. எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்ப்பை கண்டு பவுல் பயப்படல, பின்வாங்கல, சந்தோஷப்பட்டார். ஒரு ஊர்ல இதே மாதிரிதான் எதிர்ப்புகள் அதிகம் இருக்கு, சுவிசேஷம் சொல்றதுக்கு எதிர்ப்பு. ஆனா அந்த சபையில ஒரு நல்ல விசுவாசி இருந்தார், அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிற பாரம் இருக்கு. ஆனா என்ன செய்ய முடியல, சுவிசேஷம் போய் சொல்ல முடியல. அவர் ஒரு பிளான் பண்ணார். அவர் இந்த சார்ட் பேப்பர், திக்கான சார்ட் பேப்பர், அந்த சார்ட் பேப்பரை எடுத்து அதுல ஃப்ரண்ட்ல நான் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு எழுதினார். எது, நான் ஒரு பைத்தியக்காரன். அதுல ஒரு டேக போட்டு கயிறு கட்டி கழுத்துல முன்னால தொங்க விட்டுக்கிட்டார். ரோட்ல இவர் போறாரு,
யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்களோ நானோ ஒரு பைத்தியக்காரன் ஒரு டேக் முன்னால போட்டு போனா நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க சொல்லுங்க? சிலர் சிரிப்பாங்க, சிலர் கேலி பண்ணுவாங்க. இவன் அதெல்லாம் பயப்படல. இப்ப நான் அப்படி போறேன் அப்படின்னா, நான் ஒரு பைத்தியக்காரன் போட்டு போனா அதை வாசிட்டு எவனும் சும்மா போக மாட்டான். நம்மளை தாண்டி கிராஸ் பண்ண உடனே திரும்ப போய் பின்னால் அப்படி ஒரு திரும்பி பார்ப்பான். பார்ப்பானா பார்க்க மாட்டாங்க? சொல்லுங்க. பின்னால திரும்பி பார்த்தா பின்னால ஒரு டேக் தொங்கும். அது என்னன்னா, நான் ஒரு பைத்தியக்காரன், பின்னால இயேசுவுக்காக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். எது? இயேசு. நான் யாருக்கு பைத்தியக்காரன்? இயேசு. இதன் மூலம் அவர் ஊழியம் செஞ்சார். தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது சுவிசேஷத்தை இயேசுவை சொல்லணும், அவ்வளவுதான். பவுலுக்கு அந்த சந்தோஷம் இருந்துச்சு. எப்படியாவது சிலர் எனக்கு உபத்திரவத்தை கூட்ட எண்ணி விரோதத்தினாலும் பொறாமையினாலும் அவன் சொன்னாலும் நான் சந்தோஷப்படுறேன். எப்படியாவது இயேசு என்ன செய்றாரு? சுவிசேஷம் அறிவிக்கப்படுதுன்னு சொன்ன. எனவே இந்த நாட்களை நான் உங்களுக்கு சொல்றேன், சுவிசேஷம் அறிவிக்கணும். அல்லேலூயா. அது ஏதோ பாஸ்டருடைய வேலை, பாஸ்டர் குடும்பத்தாருடைய வேலைன்னு இருந்துடாதீங்க. ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷம் அறிவிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்காமல் நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நாம ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. வெறும் கையாக நாம் எங்க போயிடக்கூடாது? பரலோகத்துக்கு போக முடியாது. நமக்கு என்ன வேணும்? நமக்கு எந்த சூழ்நிலையிலும் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நாம சந்தோஷம், அதாவது சுவிசேஷம் அறிவிக்கும். இது நம்ம மேல் விழுந்த கடமை. தேவன் இந்த நாட்களும் எல்லாருக்கும் எதிர்பார்க்கிற காரியம் தான் பிரியமானவர். பவுல் சொல்றாரு, நான் ஜபிக்கும் போதெல்லாம் உங்களை நினைத்து சந்தோஷப்படுறேன். ரெண்டாவது சொல்றாரு, கிறிஸ்து எப்படியாவது அறிவிக்கப்படுறாரு, அதனாலே நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷப்படுகிறேன் சொல்றேன். நேரமாக கடந்து போகிறேன். அடுத்தபடியாக பவுல் சொல்லும் போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் அங்கே சொல்ற சில காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். 14ஆம் வசனத்திலிருந்து யாராவது வாசிங்க. 14 நான் வீணாக ஓடினது வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில், அதான் கர்த்தருடைய வருகையின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. யார சொல்றாரு? விசுவாசியில சொல்றாரு. எனக்கு அது சந்தோஷம் எனக்கு வரணும்னு சொன்னா நீங்க என்ன செய்றீங்க? ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தை சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், இந்த உலகத்துல இந்த உலகம் எப்படிப்பட்ட சந்ததி? கோணலும் மாறுபானவர்கள். அவங்களுக்கு ஸ்டெடியான ஒரு வாழ்க்கை கிடையாது. எப்படினாலும் வளைஞ்சு கொடுத்து போய்கிட்டு இருப்பாங்க. நாம் அப்படி வாழ முடியாது. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை எது? இந்த வேத வசனத்தின்படியான வாழ்க்கை. ஆமென். எதையும் செய்யலாம், எப்படியும் வாழலாம் என்று வாழ முடியாது. பவுல் கொரிந்தியர் எழுதுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இராது. ஆமென். அதனால் நாம் அதை உணர்ந்து செய்யணும். அதான் சொல்றாரு, கோணலும் மாறுமான சந்ததியின் நடுவிலே நாம் குற்றமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? முறுமுறுக்க கூடாது, தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. மகிழ்ந்து நான் உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். பவுல் அந்த பட்டத்தினுடைய பிலிப்போடு சபை மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்பட விரும்பினார், வளர்ச்சியை பார்த்து விரும்பினார். இன்னைக்கு சபையில எத்தனை வருஷம் இருந்தாலும் சிலருடைய வாழ்க்கையில் போதிய வளர்ச்சி இருக்காது. கொரிந்திய சபைக்கு பவுல் எழுதும்போது, அதாவது கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதுகிற சில வார்த்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அங்கே சொல்லப்படி வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பேசக்கூடாது. அதாவது
கொரிந்தி சபை மக்களை பார்த்து அவர் சொல்றாரு, உங்களை நான் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் எப்படியா மாம்சத்துக்குரியவர்களா என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. வாசி, தொடர்ந்து வாசிங்கம்மா. 3ஆம் வசனம் வரைக்கும் முடியும், வாசிங்க. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இதான் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் யாருக்குள்ள இருக்குதா? விசுவாசிகள். கொரிந்தி சபை விசுவாசிகளுக்குள்ள இருக்கு. பேதங்கள் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவளா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். போதும். இந்த வசனத்துல பவுல் கொரிந்தி சபை விசுவாசிகளை பார்த்து வேதனையோடு எழுதுறார். ஆனா அந்த சபையில தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிருபத்துல தான் வரங்களை பற்றியும் எழுதுறார். இந்த சபையில 9 வரங்களும் கிரியை செஞ்சிச்சு. ஆனா விசுவாசிகளுக்குள்ள வளர்ச்சியும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அதாவது வந்த சபையில எல்லாம் வரமும் கிரியை செஞ்சு யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை காத்திருந்தாங்க. ஆனா அதே நிருபத்தில் அவர் என்ன தருகிறாரு? நான் உங்களை ஆவிக்குள் என்று எண்ணி பேசக்கூடாமல் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று, மாம்சத்துக்குள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. உங்களுக்குள்ள என்ன இருக்குது? பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள், இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பவுல் அந்த சபை மக்களை பார்த்து வருத்தப்பட்டு எழுதுறார். வரங்கள் கிரியை செய்தாலும் வளர்ச்சி இல்லை சொல்லவார். இன்னைக்கு சிலர் ஊழியத்தில் வளர்ச்சி, அதாவது வரங்கள் கிரியை செய்யலாம், ஆனா வளர்ச்சி இல்லைன்னா ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இன்னும் சொல்ல போனா வளர்ச்சி இல்லைன்னா பரலோகமும் போக முடியாது. நீ இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறதுனால உன் ஊழியத்துல சில அற்புதங்கள் நடக்கலாம், ஆனா நீ வளர வேண்டிய பிரகாரம் வளரலன்னா பரலோகமே போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் வரங்கள் கிரியை செய்யறதுனால நாம உன்னதமான நிலைக்கு போயிட்டோம்னு யாரும் நினைக்காத கூடாது. அதான் இயேசு சொல்றாரு, மலைப்பிரசனத்தை முடிக்கும் போது இயேசு மத்தேயு 7 சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்நாட்கள் அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால நாங்கள் அற்புதங்களை செய்தோம், வியாதியை சில சுகமாக்கணும், அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி சொன்னவங்களை பார்த்து ஆண்டு என்ன சொல்வாரா? அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் பாரா. அது சொல்றாரு, அவளுடைய கனிகளினாலே அவளை அறிவீர்கள். அப்போ இங்க என்ன பண்ண, வரத்தை விட எது முக்கியம்? வாழ்க்கை முக்கியம், பரிசுத்த ஜீவியம் முக்கியம். கொரிந்து சபை மக்களை பார்த்து அவர் சொல்றாரு, என்னது, உங்களுக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியாம பாலை குடிக்க கொடுத்தேங்கிறார். பால் எப்படி? சின்ன குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு பாலை தவிர வேற எதுவுமே ஆகாரமா இருக்க முடியாது. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன இருக்கணும்? அந்த குழந்தைக்கு அதாவது பாலை தாய்மார் கொடுக்குறாங்க, மதர் ஃபீடிங்கோ அல்லது பாட்டில் ஃபீடிங்கோ கொடுக்குறாங்க. என்ன பார்க்கிறோன்னு சொன்னா, பாலை அந்த குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பெரிய ஆட்கள் சாப்பிட்ற மாதிரி 3 நேரம் மட்டும் அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு போட்டீங்கன்னா புள்ள 3ஆம் நாள் செத்து போயிடும். அப்படித்தானே? என்ன செய்யணும்? பிள்ளை அழுற நேரம்லாம் எடுத்து தாய்மார் அமர்த்துறதை நம்ம பார்க்குறோம். பாவம் தாய்மார் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எங்கள் வீட்டில் 4 ஆம்பளை பையங்க, என் மனைவிக்கு எங்களுக்கு. அந்த சின்ன பையங்களை வளர்க்கும் போது தூக்கமே இருக்காது என் மனைவிக்கெல்லாம், பாவம். ஆனால் எடுத்து ராத்திரியில் அமர்த்தி போடுவான். கொஞ்சம் யூரின் போயிட்டுனா உடனே அடுத்த நிமிஷம் பிள்ளை ஆள ஆரம்பிச்சிடும். அதனால பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? பாலை கொடுக்குறோம். ஆனால்
இப்போ பிள்ளை 15 வயசு ஆகிப்போச்சு, 20 வயசு ஆகிப்போச்சு, இன்னும் பாலை தவிர என் பிள்ளை ஒன்றும் சாப்பிடலன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. வயசு 15, ஆனா பிள்ளை என்ன செய்யல, இன்னும் சாலிட்ஸ் சாப்பிடல, பாலைத்தான் குடிக்குதுன்னா அந்த பிள்ளை வளர வேண்டிய பிரகாரம் வளரல. ஆமென். அதான் சொல்ல, உங்களுக்கு பாலை குடிக்க, அதாவது அவர் சொல்றாரு, உங்களுக்கு அதாவது பலன் இல்லாததான் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் என்று சொல்றாரு. பால் நல்லது, பால் எல்லாரும் சாப்பிடலாம். இப்பவும் நான் பால் கூட சில சமயம் நான் சாப்பிடுவேன். சில சமயம் ராத்திரி தூக்கம் வரணும்னா என்ன செய்யும், பால் எடுத்து கொஞ்சம் குடிப்போம். வயசான ஆட்கள், எங்க அப்பா வயசு, அவங்க மரிக்கும் போது 90 வயசு, 90 வயசு பிறந்த நாள் கொண்டாடி ஒரு வாரம் கழிச்சு தான் இறந்தாங்க. அவங்க டெய்லி நைட்ல ஒரு டம்ளர் பால் குடிப்பாங்க, காலையில ஒரு டம்ளர் பால் குடிப்பாங்க. வயசு எத்தனை வயசு? 90 வயசு. அது எல்லாத்துக்கு, எல்லா சாலிட்ஸுக்கு போக எக்ஸ்ட்ரா சாப்பிடுறது. ஆனா அதை வச்சே பாலை வச்சே வாழ்க்கையை நடத்த முடியாது. எபிரேய நிருபத்தில் எபிரேய 5 பவுல் அதை எழுதுறார், எபிரேய நிருபக்காரர் எழுதுறாரு, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் மறுபடியும் பாலை உணித்தக்குள்ளானீர்கள், மறுபடியும் உங்களுக்கு ஆரம்ப உபதேசத்தை பேச வேண்டியிருக்குன்னு சொன்னார். தேவ பிள்ளைகளை, எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, விசுவாசிகள் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாம என்ன செய்யணும்? வளர்ச்சி இல்லாம இருந்தா அது ஆபத்தானது. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கணும். சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பிள்ளையை தூக்கி சுமக்கிறோம். வயசு 15 வயசு ஆச்சு, பிள்ளையை தூக்கி சுமக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, சுமக்க முடியாது. அப்ப அதுக்குரிய அந்தந்த காலத்துல ஒரு பிள்ளையுடைய வயசு வளர வளர அந்த பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, அதாவது சரீரத்துல வளர்ச்சி தேவைப்படுது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எத்தனை வருஷம் சபையில நாம் இருக்கிறோம் என்பதல்ல. அது வந்து நாங்கள் ராஜபாளையத்து பக்கத்துல சில ஊர்லாம் உண்டு, எங்க சபை, எங்களுக்கு சபைகள் உண்டு. இடையங்குளம், கூமாப்பட்டி, இந்த இடத்துல அந்த சபைகள்ல போய் கேட்டா அந்த சில, நான் இங்க இருக்கிற யாரும் வயசான ஆட்கள் யாரும் குறை சொல்ல நினைச்சிடாதீங்க, அங்க உள்ளவங்க நான் பார்த்துருக்கேன். கேட்டா, ஐயா இந்த சபையில 50 வருஷமா விசுவாசியா இருக்கேன்பாங்க. எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் அவங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்துல என்ன இருக்காது? வளர்ச்சி இருக்காது. எந்த ஒரு ஊழியக்காரன் வந்தாலும் அவனை குறை சொல்லி 2 வருஷத்துல அவனை வெளியேற்றிடுவாங்க. இதுதான் அவங்க செஞ்ச வேலை. வளர்ச்சியே கிடையாது. யார் வந்தாலும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வளர்ச்சிங்கிறது எதுன்னா, வேதம் சொல்லுது, வசனம் வாசிக்கிறார்ல, மந்தைக்கு முன் செல்லும் கடாக்களை போல இருக்கும். எப்படி? வெள்ளாட்டு கடாவை பார்த்தீங்கன்னா, கடா என்ன செய்யும்? மற்ற ஆடுகளுக்கு முந்தி அது போய்கிட்டு இருக்கும். அதுபோல சபையில வளர்ச்சி அடைந்த விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளுக்கு முன்னோடியா போனோம். நாம ஒரு குழந்தைய நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. பவுல் அதுதான் அங்க சொல்லி அவர் சொல்றாரு. நான் வாசித்த அந்த பிலிப்பியர் 2 சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன் அங்கே சொல்லும் போது, அதாவது நான் ஒருவேளை உங்கள் விசுவாசமாய் பலியின் மேல், இந்த ஊழியத்தின் மேல் நான் வார்க்கப்பட்டு போனால், அல்லது நான் ஒருவேளை மரணத்தை சந்தித்தாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் என்னோட கூட சந்தோஷப்படும். விசுவாசிகள் இந்த உலகத்தில் வாழ்ற காலத்துல கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நாம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றவளா இருக்கு. இல்லையா? இன்னும் சொல்ல சிலது இருக்குது, ஆனா நான் அதை எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுகிற சில காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதுல சொல்லும் போது பவுல் சொல்றாரு 10ஆம் வசனத்துல 4:10, என்னை விசாரிப்பதற்கு, பிலிப்பியர் 4:10, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமறந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு கிடைக்கல. அதாவது பவுலுடைய ஊழியத்துல தங்களுடைய பொருளாதாரத்தினால, காணிக்கையினால, தசம்பாகத்தினால சபையை, பவுலை தாங்கின யாருதான்? இந்த பிலிப்பி சபை மக்கள். அவர் சொல்றாரு,
15ஆம் வசனத்துல, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபை உடன்படவில்லை. 16ல, நான் தெசலோனிக்கு இருந்த போது என் குறைச்சலை நீக்கும்படி 2 தடவை அனுப்பினீர்கள். அவர் சொல்றாரு. அவர் சொல்லும் போது சொல்றாரு 11ஆம் வசனம் பின்பதில, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. ஆனா அதுல விசுவாசிகள் பவுலுடைய ஊழியத்தை அவங்க என்ன செய்தாங்கன்னா பொருளாதாரத்துல தாங்கினார்கள். அதைத்தான் சொல்றார் 18ஆம் வசனத்துல, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராதித்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசிகள் நம்ம 3 காரியத்தை நான் சொன்னது. 4வதாக இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவங்களுடைய ஊழியத்துல ஊழிய வளர்ச்சிக்காக அவர் பவுலுக்கு கொடுத்தார். ஊழியத்துல கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இடத்துல வளரும் போது எல்லா நிலையிலும் வளரும். ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், ஆலயத்துக்கு வர்றோம், கொடுக்கிற காரியத்தில் சபைகள் வளரும். ஆமென். அதுதான் ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா, நான் இப்ப வசனத்தை எடுத்து பேச நேரம் இல்லை, என் நேரம் முடிஞ்சு போச்சு. 11 மணி முடிஞ்சோம், 12 மணி ஆக போகுது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாவற்றிலும் வளரும், கொடுக்கிற விஷயத்திலும் வளரும். இன்னைக்கு அநேக மக்கள் எல்லாம் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா எதுல வளர மாட்டாங்க? கொடுக்கறதுல வளர மாட்டாங்க. நான் நீங்களாம் அப்படி இருக்க மாட்டேன்னு நம்புறேன். நீங்க நல்ல விசுவாசிகள். நான் எனக்கு தெரிஞ்ச சில இடங்களை சொல்றேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வளரணும். கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி, நாம கொடுக்கணும். இயேசுநாதர் என்ன சொன்னாரு? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லல. நீங்க உபவாசம் பண்ணுங்கள், கொடுக்கப்படும் சொல்லல. பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? நாம கொடுக்கணும். ஆமென். நாம கொடுத்தா தான் நமக்கு ஆசீர்வாதம். என்னுடைய ஊழிய ஆரம்பத்துல எனக்கு இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு எங்க ஸ்தாபனம் தான் அப்ப எனக்கு கொடுத்தது. அவங்க எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 200 ரூபாய் கொடுத்தாங்க. எவ்வளவு? இன்னைக்கு நம்ப முடியாது. 200 ரூபாய். அதுலயும் 20 ரூபாய் தசமா பிடிச்சு 180 தான் எனக்கு அனுப்புவாங்க. அதுக்கு அவங்க சேலரின்னு சொல்ல மாட்டாங்க, ஹெல்ப் மணி, உதவி தொகை, அவ்வளவுதான். இப்படித்தான் நான் இந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் சபை மூலம் பரவ வளர, சபை வளர வளர கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லலாம். என் கல்யாணத்தோட என்னைய என் மாமனாரும் இன்னொன்னு எங்க தாய் மாமா பாஸ்டர் ஜெயராஜன் இருந்தாங்க. அவங்களும் என்னை பார்க்க வந்தாங்க. இப்போ பார்க்கும்போது எங்க தாய் மாமா என்கிட்ட கேட்குறாங்க, மாப்பிள்ள ஒரு சபை வருமானம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், 2 வருஷம் கழிச்சு 500 ரூபாய் அப்படின்னு. 85ல சொல்ல, நான் 83ல 85ல 500 ரூபா மாமா அப்படின்னு. இதை கேட்டு போன என் மாமனாருக்கு ரொம்ப வருத்தமாய் போச்சு. 500 ரூபா வருமானம் உள்ள ஒரு ஆளுக்கு என் மகளை கட்டி கொடுக்கறதா அப்படின்னு நினைச்சாரு. ஆனா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்ததுனால கர்த்தர் கைவிடல. இன்னைக்கு எங்க சபையிலிருந்து மாசம் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வரைக்கும் வெளியே நாங்க அனுப்புறோம். ஊழியங்களுக்கு கொடுக்கிறோம். நான் இல்லைன்னு சொல்லல. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கணும். எனக்கு இல்லாத சூழ்நிலையிலும் நான் கொடுக்கும் போதுதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை உங்கள் எல்லாருக்கும் சொல்றார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வித்தியாசமான வருமானத்துல இருக்கலாம். ஆனா நீங்க உங்களுடைய வருமானத்துல கர்த்தர் ஒரு பெருக்கத்தை தரணும்னு சொன்னா, முதலாவது கண்ணை முடிஞ்சு 10ல் 1 தசமத்தை என்ன செய்யணும்? கொடுத்துரும். இது கர்த்தருக்கு தான் கொடுக்குறீங்க, பாஸ்டருக்குன்னு கொடுக்கல. நான் என் சபையில பல தடவை சொல்லுவேன், நீங்க எனக்குன்னு கொடுக்காதீங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது.
நீங்க கர்த்தருக்குன்னு கொடுத்தா கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆண்டு கொடுக்கிற மக்களை தந்திருக்கிறார், இல்லைன்னு சொல்லு. ஆனா அதே நேரத்தில் எங்க சபையில இன்னும் எல்லாரும் 100 தசமாவும் கொடுக்கிற ஆளுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 60% தான் கொடுப்பாங்க. நான் 40% இன்னைக்கும் அவங்க ஏதாவது செய்வாங்க, அவ்வளவுதான். எதுக்கு சொல்லணும்னு சொன்னா, நம்ம வாழ்க்கை தரம் உயர்த்தப்படணும்னு சொன்னா நாம கர்த்தருக்குன்னு கொடுத்ததுல கரெக்டா இருக்கும். ஆமென். பவுலுடைய ஊழியத்துல அவர் சொல்றாரு, வேறு எந்த சபைகளும் உடன்படவில்லை, ஆனா நீங்க தான் என்ன செய்ய உடன்பட்டீர்கள் அப்படிங்கிறது. நம்முடைய ஊழியத்துல நாம் வளர, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட நாம கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ எல்லா சூழலும் நம்ம மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். தலைவணி நாம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பவுல் அந்த பிலிப்பி பட்டண சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணும் போது அவர் சந்தோஷப்பட்டேன்கிறார். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்களுக்காக சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரர்களாகிய நாங்கள் விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணும் போது சந்தோஷத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணோம். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. சொல்றாரு, இதனால் என்ன, வஞ்சகத்தினாலும் அந்த விரோதத்தினாலும் அது எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, அதனால் நான் சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, சுவிசேஷ அறிவிக்கிற பணியில நீங்க எல்லாரும் நீங்க ஈடுபடுங்க. நீங்க வேலை செய்யலாம். வேலை செய்கிற இடத்துல நீங்க இருக்கிற உங்களோடு வேலை செய்கிற ஆட்களுக்கு இயேசு அன்பை காட்டுங்கள். எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லுங்க. நீங்க தீப்டி ஆபீஸிலோ அல்லது ஃபயர் ஒர்க்ஸிலோ அல்லது வேறு அலுவலகங்களோ வேலை செய்யலாம். எப்படியாவது உங்கள் மூலம் ஆண்டவரை அறியாதவர்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்க ஒரு சாட்சியா இருக்கணும். நீங்க சுவிசேஷத்தை சொல்லணும். ஆமென். அது உங்கள் மேல் உள்ள கடமைங்கிற மறந்துறாங்க. மாத்திரமல்ல, பவுல் சொல்றாரு, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு என்று சொல்றார். விசுவாசிகளுக்காக நாங்க ஊழியம் செய்யலாம். எத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறோம் என்பது அல்ல, எங்களுக்கு நீங்கள் தான் கிரீடம்னு சொல்ற. கோணலும் இந்த உலகம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியை தான் அவள் நடுவில் நாம என்ன செய்யணும், முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் நாம செய்யணும். அதை பார்த்துதான் பவுல் அங்க சந்தோஷப்பட்டார். கொரிந்தி சபை மக்களை போல வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய கட்டில் வளரணும். அந்த வளர்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவாரா? ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருவாரா? கர்த்தருக்கு கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, அதிலும் வளருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கைகளை தட்டி, உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயி. நெருக்கத்தின் நேரத்தில கண்ணீரின் பாதையில, நெருக்கத்தின் நேரத்தில நல்ல கைகளை தட்டி உற்சாகமா, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷம். நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
போன தடவை பாஸ்டர் அவங்க வரும்போது எபேசியர்லேருந்து 4ஆம் அதிகாரத்திலேருந்து பேசினாங்க. இப்போ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலேருந்து வார்த்தைகளை கேட்டு இருக்கிறோம். போன தடவை சமாதானத்தில் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்க, சமாதானத்தை குறித்து பேசினாங்க. இந்த தடவை சந்தோஷத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க. எனக்கு அந்த டாப்பிக்லாம் வித்தியாசமாக இருக்குது. நிருபத்துக்குள்ளேயே பேசுகிறவங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய ஏற்பாடே அவங்க கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணாங்க. ஃபுல்லாக நிருபத்திலேயே கோணலும் மாறுபாடான சந்தையில் நம்ம வேறு பிரிக்கப்பட்டவங்களா இருக்கணும். அது முதல் பாயிண்டே விண்ணப்பம் பண்ணுறதில் எப்படி இருக்கணும்? நம்ம சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுறதில் சந்தோஷமாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று போதகனுக்கு மாத்திரமல்ல விசுவாசிகள் நாமும் ஜெபிக்கிற காரியங்களில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். 2வது, கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல நம்ம சந்தோஷமாய் பவுலை போல நமக்குன்னு கொடுக்கப்பட்ட இடங்கள் நம்ம அறிவிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம், அதில் மகிழ்ச்சியாக இருக்கணும். அடுத்து, ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். வளர்ச்சியை போதகர் நம்ம வளரணுன்றதை குறித்து அங்கே பார்க்குறோம். கடைசியாக கொடுக்கறதில் நம்ம எப்படி கொடுக்கணும்? மன மகிழ்ச்சியாக கொடுக்கணும். எல்லா அந்த வரிகளும் அந்த குறிப்புகளும் மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம திரும்ப ஒரு தடவை நம்ம குரூப்பில் போட்டு கேட்கலாம். நம்ம அர்ப்பணித்து ஆராய்வதற்கு இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். குறிப்பாக மொதல் பாயிண்ட்டு கடைசி பாயிண்ட் ரொம்ப அற்புதமானது. கொடுக்கறதுலையும் நம்ம மிஷினரி ஊழியங்களை தாங்குகிறோம், தொடர்ந்து இன்னும் நிறையா தாங்க போகிறோம். எனக்கு திறமை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்ட் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, அவங்க ஊழிய அனுபவம் தான். நான் என் வயசு இல்லையா, 40 தான் நம்ம வயசு. அவங்க அவ்வளோ நாள் ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காந்தி காமராஜர் மண்டபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்திலிருந்து தொடர்ந்து இன்றைக்கி அவங்க அன்னம்பேட்டியில் ஒரு சபை, திருத்தங்களில் ஒரு சபை இருக்கிறது, சாட்சியாபுரத்தில் ஒரு சபை, சிவகாசியில் தலைமை சபை இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு தாயில்பேட்டிலையும் கூட அவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க நினைக்கிறேன், தெரில, ஆலங்குளத்தில் இருக்கிறது. ஆனால் அவங்க 2 சபையை கையில் வைத்து அத்தனை சபைகளுக்கும் ஊழியக்காரங்களை போட்டு ஸ்தாபனத்தில் அவங்க இருக்கிறாங்க. அசம்பிளி ஆஃப் காட்டில் அவருடைய குடும்பத்தாருக்காக, அவங்க ஊழியங்களுக்காக நான் வலது கரத்தை நீட்டி கண்களை மூடி 1 நிமிடம் முழங்கால் பண்ணிட்டு, மூத்த போதகங்க நம்ம செல்வராஜ் ஐயா அவங்க பலவீனத்தில் இருக்கிறாங்க. இப்படி ஒரு சில போதகர்கள் தான் நமக்கு வந்து பேசுகிற அளவுக்கு பலனாக இருக்கிறாங்க. ஆண்டவரே ஐயா அவங்கள பலப்படுத்துங்க ஆண்டவர், இன்னும் சுகபலத்தோடு உடைய சத்தியத்தை எங்கள் பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக அவங்க கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த பட்டணத்துக்கு ஆண்டவரை ஆவிக்குரிய தகப்பனாராக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அருமையான ஐயா அவங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வாய்களை திறந்து நல்ல சத்தமாக கரங்களை நீட்டி ஆண்டவரே, கிளாரன்ஸ் பாஸ்டர் அவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய துணைவியாருக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்திற்காக, ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நல்ல தீர்க்காயுசை கொடுங்க, சுகபலனை கொடுங்க ஆண்டவரே. அவங்க வாயிலிருந்து இன்னும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வார்த்தைகள் ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனமாய் விதைக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கரத்தில் எடுத்து இன்னும் அவங்களை நீங்கள் பலப்படுத்தி பயன்படுத்துங்க ஆண்டவரே. உங்கள் நாம மகிமைக்காக உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தது நாள் வரைக்கும் நீங்கள் காக்க வல்லவராக இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. பாஸ்டர் உங்களை பலப்படுத்துங்க. இந்த நாள் எங்கள் நடுவிலை கொண்டு வந்தமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய நாமத்தை அவர் மூலம் மகிமைப்படுத்தும். அந்த திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தடைப்பட்ட மக்களை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் உங்கள் வலுவாத கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாளை தினத்தில் நடைபெறுகிற அதிகாலை ஜெபங்களை ஆசீர்வதிங்க. நாளை தினத்தில் நடைபெறுகிற இழந்த கோளை ஆண்டவரை ஸ்தாபன கூடுகளை கத்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் மக்களோடு உடைய பிரசனம் தாங்கி வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. கடமைக்குமே எல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நம் அனைவரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.